ஏப்ரல் 25ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மரண ரயில் பாதை தியாகிகளின் நினைவு நாள் எப்போனா ஏப்ரல் 25. ஸோ இது வந்து 80வது ஆண்டு நினைவு நாள் இந்த வருஷம் அனுசரிக்கிறாங்க. எதனால இது மரண ரயில் பாதை தியாகிகள் நினைவு நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, சயாம் டு பர்மா. சயாம் அப்படிங்கிறது தாய்லாந்தில் இருக்கிற ஒரு பிளேஸ். ஸோ அங்கேருந்து பர்மா வரைக்கும் ஒரு ரயில் பாதை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 415 கிலோமீட்டர் நீளமுடைய ரயில் பாதையை வந்து கட்டணும் அப்படிங்கிறதுக்காக 1941 அந்த பீரியடில் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. ஓகேவா? அதை கட்டுறதுக்காக அந்த 1,00,000 தமிழர்கள் அப்படிங்கிறவங்க உயிரிழந்திருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு ப்ரீஃபான ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி தினமணி பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சா அதை ரீட் பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 ஒரு உணர்ச்சிகரமான ஒரு ஸ்டோரி. ஓகேவா? ஸோ இது வந்து பண்ணினது யார்? அந்த ரயில் பாதையெல்லாம் கட்டுறதுக்கு மெயினாக யார் பண்ணது அப்படின்னா, அமெரிக்காவோ சைனாவோ கிடையாது, ஜப்பான். ஸோ ஜப்பானோட இராணுவ படைகள் தான் வந்து இப்படி எல்லாரையும் பிரிட்டன், ஆஸ்திரேலியாவிலேருந்து கூட போர்க்கைதிகள் எல்லாம் கொண்டு வந்து இதில் ஈடுபடுத்தியிருக்காங்க. ஸோ அவங்களுமே நிறைய பேர் இறந்துருக்காங்க. எல்லாரையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த தமிழர்கள் எல்லாத்தையும் இப்போ ஒரு அந்த ரயில் பாதையிலேயே பக்கத்தில் ஒரு குழி எடுத்து ஒரே குழியில் 500 பேரெல்லாம் போட்டு அப்படியே எரிச்சு விட்டாங்களாமா. ஸோ அந்த ஸ்டோரி ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டைம் கிடச்சா கண்டிப்பாக ரீட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதுதான் அந்த மரண ரயில் பாதை தியாகிகளின் நினைவு நாள். அதனால தான் அதுக்கு சயாம் பர்மா மரண ரயில் பாதை அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. அடுத்தது டேபிள் டென்னிஸ் தரவரிசை. இதில் வந்து இந்தியாவோட நம்பர் 1 வீராங்கனையாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீஜா அகுலா அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஓவராலாக இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இவங்களோட ரேங்கிங் வந்து 38. ஓகேவா? ஸோ ஸ்ரீஜா அகுலா எந்த விளையாட்டோட தொடர்புடையவங்க அப்படின்னா டேபிள் டென்னிஸ். அடுத்தது 2023 இயற்கை பேரிடரால் மோசமாக பாதிக்கப்பட்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படிங்கிற இதை வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா, உலக வானிலை ஆய்வு மையம் அவங்க அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இன்னுமே மோசமான அந்த இயற்கை பேரிடர்கள் எல்லாம் நிகழ்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது வேர்ல்ட் இம்யூனைசேஷன் வீக் அப்படிங்கிறது எப்போ அனுசரிக்கப்படுதுன்னா, ஏப்ரல் 24லேருந்து 30 வரைக்கும் இந்த வீக் தான் வந்து வேர்ல்ட் இம்யூனைசேஷன் வீக் அப்படிங்கிறது. அடுத்தது வேர்ல்ட்ஸ் டிசாஸ்டர் கேபிட்டல் 2023. ஸோ இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுவுமே வந்து உலக வானிலை அமைப்பு WMO இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வெளியிட்ட அறிக்கை தான் இது. வேர்ல்ட்ஸ் டிசாஸ்டர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி எந்த பிளேஸை சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆசியா. ஓகேவா? அந்த அளவுக்கான இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டிருக்கு 2023 அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்ட்ஸ் டிசாஸ்டர் கேபிட்டல் உலகத்தின் அந்த பேரழிவுக்கான தலைநகரம் எதுனா ஆசியா தான். அடுத்தது உலக மலேரியா தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்னென்னா, ஆக்ஸலரேட் த ஃபைட் அகெயின்ஸ்ட் மலேரியா ஃபார் அ மோர் ஈக்விட்டபிள் வேர்ல்டு அப்படிங்கிறது தான். ஆக்ஸலரேட் த ஃபைட் அகெயின்ஸ்ட் மலேரியா ஃபார் அ மோர் ஈக்விட்டபிள் வேர்ல்டு அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். அண்ட் மலேரியா அப்படின்னு பார்த்தோன்னா அதோட தொடர்புடைய விஷயங்கள், ரீசெண்டாக மலேரியாக்காக ஆஃப்ரிக்காவில் ஒரு வேக்சின் கூட கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதோட பேர் வந்து மேட்ரிக்ஸ்-M R21ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா மேட்ரிக்ஸ்-M. ஓகேவா? ஸோ அது வந்து இதோட தொடர்புடையது. இன்னொன்று, மலேரியா ஒழிப்புக்கான தேசிய திட்டம் அப்படிங்கிறது எப்போ நம்ம இந்தியாவில் தொடங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2017 வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த திட்டம் தொடங்கப்பட்டதுக்கு அப்புறமா மலேரியாவால் ஏற்படுற உயிரிழப்புகள், பாதிப்புகள் எல்லாம் கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மலேரியாவை ஒழிக்கிறதுக்கான ஒரு இலக்கு அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் எந்த இயர் வச்சுருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 இயர் இருக்குது. 2027 ஒரு இலக்கு, 2030 ஒரு இலக்கு. ஸோ 2027 என்ன இலக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலேரியா வந்து இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் அந்தந்த பிளேசஸில் வந்து உள்நாட்டில் பரவுறதை ஒழிக்கணும். ஸோ அதை வந்து தடுக்கிறது தான் 2027க்கான இலக்கு. ஸோ முற்றிலுமாக மலேரியா இல்லாத நிலையை ஏற்படுத்துறது எப்போனா 2030 அதுக்கான இலக்காக வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மலேரியாவை பற்றின இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ்.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3D அச்சிடப்பட்ட மாதிரி வாக்குச்சீட்டு. ஸோ இதை வந்து எந்த ஐஐடி மேக் பண்ணியிருக்காங்கன்னா ஐஐடி கவுஹாத்தி தான் இதை மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாக்குச்சீட்டு அப்படிங்கும்போது நம்ம ஓட்டு ஸோ எலெக்ஷன்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்குது. இது ரிலேட்டடான ஒரு இந்த அப்ரிவேஷன் அப்படிங்கிறது பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் இந்த SVEEP அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் ஓட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் எலக்டரல் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது தான் இந்த SVEEP. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுறதுக்கான அந்த எல்லாரும் விழிப்புணர்வோட ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரியான ஆடெல்லாம் கொடுக்குறது. ஸோ அதெல்லாம் மானிட்டர் பண்ணுறது இவங்களோட ஒர்க் தான். ஓகேவா? சிஸ்டமேட்டிக் ஓட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் எலக்டரல் பார்ட்டிசிபேஷன், எல்லாரையும் அந்த ஓட்டு போட பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது. அடுத்தது வாசா 1 AI. ஸோ இது வந்து ஒரு செயற்கை நுண்ணறிவு. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா விஷுவல் அஃபெக்டிவ் ஸ்கில் அப்படிங்கிறது. ஓகேவா? விஷுவல் அஃபெக்டிவ் ஸ்கில் அப்படிங்கிற AI. ஸோ இதை வந்து யார் மேக் பண்ணியிருக்கான்னா மைக்ரோசாஃப்ட். ஓகேவா? ஸோ இந்த AI வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான கொஷின் இன்றைக்கி தாட்கோ இதோட ஃபுல் ஃபார்ம் அண்ட் எந்த இயர் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துடலாம். மரண ரயில் பாதை தியாகிகளின் நினைவு நாள் எப்போ? ஏப்ரல் 25. டேபிள் டென்னிஸ் தரவரிசையில் இந்தியாவோட வீராங்கனையாக யார் இருக்காங்க? ஸ்ரீஜா அகுலா. 2023 இயற்கை பேரிடரால் மோசமாக பாதிக்கப்பட்ட நாடு எதுனா இந்தியா. வேர்ல்ட் இம்யூனைசேஷன் வீக் ஏப்ரல் 24லேருந்து 30 வரைக்கும். வேர்ல்ட் கேபிட்டல் 2023 எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியா. உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25. தீம் என்ன? ஆக்சிலரேட் த ஃபைட் அகெயின்ஸ்ட் மலேரியா ஃபார் அ மோர் ஈக்விட்டபிள் வேர்ல்ட் அப்படிங்கிறது தான். 3D அச்சிடப்பட்ட மாதிரி வாக்குச்சீட்டு எந்த ஐஐடி மேக் பண்ணியிருக்காங்க? ஐஐடி கவுஹாத்தி. ஸோ ஸ்வீப் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? சிஸ்டமேட்டிக் ஓட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் எலக்டரல் பார்ட்டிசிபேஷன். வாசா 1 AI அப்படிங்கிறது விஷுவல் அஃபெக்டிவ் ஸ்கில் AI. ஓகேவா? ஸோ அது வந்து யார் மேக் பண்ணது? மைக்ரோசாஃப்ட். தாட்கோவோட ஃபுல் ஃபார்ம் அண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.